சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. வெறும் தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா பொடி வகைகள் அது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்தாலே உங்களுக்கு சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அது எப்படி வந்து இந்த சிக்கன் வந்து செய்யலாம், என்னென்ன பொடியெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இந்த சிக்கன் செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த சிக்கனுக்கு நம்ம என்னென்ன பொடியெலாம் போட்டிருக்கோன்னா, வரமிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசால் பொடி, இதை மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இது எல்லாமே அளவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். போடும் போது நான் காமிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எதுவும் தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டுக்குவோம். மீதி 2 இனுக்கை வந்து நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். பாருங்கள், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதாவது இது வந்து குட்டி ஸ்பூன் தான், இதில் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கி வந்தால் போதும். இது கொஞ்சம் நல்லா கிரேவி கிடைக்கும். இப்போ இதில் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதுலேயே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிலோ எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டேன். இந்த சிக்கனையும் இதிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி சிக்கன் நல்லா வதக்கும் போது தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசால் உரைச்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இந்த ஸ்பூன்லேயே 1.25 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் சோம்புத்தூள் 3/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனோட கம்மியாக கரம் மசால் பொடி, இதெல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இது வந்து ஒரு 75 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குக்கர் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வச்சிடலாம். 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் எப்படி எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அதை சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் ஆயிரும். சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள்.
கொஞ்சம் நல்ல கிரேவியாக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு 10 முந்திரி பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஊற்றிக்கலாம் அதில். இது அப்படியே இருக்கட்டும், 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில். பாருங்கள், இதில் நம்ம தேங்காய்லாம் எதுவுமே ஊற்றலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு மட்டும்தான் ஃபைனலாக போட்டோம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சிக்கன்லலாம் நல்லா மசாலா உரைச்சி ஜம்முன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பிச்சு போட்டுடலாம். எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி சிக்கனை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பூரிக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறமா வந்து இடியாப்பத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சுட்டு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.